வேழமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கலகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இகபர வாழ்விற்கு தேவையான அறிவுபூர்வமான பல செய்திகளை, இறைவனுடைய நிர்வாக ஒழுங்குகளை நாம் சிறிதளவு ஆய்வு செய்து வருகிறோம். அந்த நிலையில் மானிடராகப் பிறந்த அனைவருக்கும் தங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதைத் தவிர எதிர்காலத்தில் வருகிற நிகழ்ச்சிகளை நமக்கு சாதகமாக மாற்றி இடையூறிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் தவிர்க்க இயலாத ஒன்றாக நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இறைவனே பல நுணுக்கங்களை இந்த மானிட வாழ்க்கை பயணத்தை எப்படி நுணுக்கமாக, நுட்பமாக, நெளிவு சுழிவுகள் தெரிந்து இந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று பலவிதமான கலைகளை ஞானிகள் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார். இப்படி அருளப்பட்ட கலைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய தன்மை உடையது. கால ஓட்டங்களில் பலவிதமான கலைகள் இறைவனுடைய நிர்வாகத்தால் மறைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், கால தர்மங்களை ஒட்டி, மனித மனங்களுடைய இயக்கங்களை ஒட்டி எது தேவையோ அந்த கலைகள் மட்டும் உயிரோடு இருக்கிறது, மற்றவை மறைந்து போயிற்று. மனித மனதினுடைய உயர்ந்த நிலை இருக்கிற வரையில் பல்வேறு கலைகளெல்லாம் இருந்தது. அவற்றை இன்றைய மனித சமுதாயத்தினுடைய மனமானது அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாது. அந்த அளவு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நம் நாட்டில் எளிதாக நடந்திருக்கிறது. இன்று மனிதர்கள் அறிவியல் என்ற முறையில் இறைவன் அவர்களை ஆட்டுவிக்கிறார். மெய்ஞானம் என்ற ஒரு அடிப்படையில் ஆட்டுவித்தது என்பது ஒரு காலம். அதையே விஞ்ஞானம் என்ற ஒரு சக்தியின் கீழ் இந்த மனித சமுதாயத்தை இறைவன் ஆட்டுவிப்பது நாம் தற்போது வாழ்கின்ற காலம். எப்படி இருந்தாலும் இந்த சூத்திரப் பாவைகளை இறைவனும் அவருடைய நிர்வாகிகளும் தான் ஆட்டுவிக்கிறார்கள். அந்த அணுகுமுறைகள் காலத்திற்கு ஏற்ப, இறைவனுடைய சங்கற்பத்திற்கு ஏற்ப மாறுகிறது. இன்றைய மனிதர்களும் சரி, அக்காலத்திய மனிதர்களும் சரி, இந்த பரிபூரண ஞானம் நிரம்பியவர்களை தவிர
மற்ற அனைவரும் சாமானியமான சுகதுக்கங்களை உடையவர்களாகவும் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்க்கை பயணத்தை எளிதாக்கிக் கொள்ளும் ஆவல் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். இந்த ஆவலும் இந்த ஆசையும் இந்த சட்டதிட்டங்களில் இருந்து சந்து பொந்துகளுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுதல் என்ற நிலையும் மனிதர்களை எப்படி திசை திருப்பியிருக்கிறது என்று ஆழ்ந்து ஆய்வு செய்து பார்த்தால் இவைகள் இறைவனுடைய நிர்வாகத்தை முற்றிலுமாக மனித மனம் உணர முடியாமல் செய்துவிட்டது என்றுதான் இதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம், இவர்கள் மேலோட்டமான விஷயங்களை பார்த்துவிட்டு அடிப்படையாக இருக்கிற அந்த இறைவனையும் அவருடைய நிர்வாகத்தையும் அதில் உள்ள நேர்மையான அந்த நுணுக்கங்களையும் விட்டுவிட்டார்கள். அதன் காரணமாக மனிதர்கள் துன்பங்களை அதிகமாக பெறுகிறார்கள் என்றே எண்ணத் தோன்றுகிறது. எதிர்காலத்தை காட்டுகிற பல விதமான விஷயங்களை நானே பல இடங்களிலே கூறியிருக்கிறேன். ஜோதிடர்களுக்கு காலக்கணிதன் என்றே ஒரு பெயர் உண்டு. ஜோதிடன் என்ற பெயர் இருந்தாலும் தமிழில் அவர்களை காலக்கணிதர்கள், காலக்கணிதன் என்றும் விதிநூல் வைத்தியன் என்றும் வடமொழிகளிலே தெய்வஞன் என்றும் இவர்களை ஜோதிடர்களை அழைக்கிறார்கள். இந்த சொற்களுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையிலே அவன் இறையருளை பரிபூர்ணமாக பெற்று இருக்க வேண்டும், அல்லது இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இறைவனுடைய நிர்வாகத்தை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவனாகவும் பாவ புண்ணியங்களுடைய வேகமும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது, அதை எப்படி வெல்வது என்கிற இரகசியங்களை உணர்ந்தவராகவும் அந்த ஜோதிடர் இருக்க வேண்டும். இன்று இதுபோன்ற தகுதிகளெல்லாம் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஒரு பாடத்தை படிப்பது, அந்த பாடத்தை விதியை அப்படியே அனைவருக்கும் கூறுவது என்ற ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அதற்கு மேலாக சாதாரணமாக வெகு வெகு மனிதர்களுக்கே தெரிந்திருக்கிற விஷயங்களை இவர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிடுவது, இதுதான் ஜோதிடம் என்று இதனுடைய உண்மை பயன்கள் மனிதர்களுக்கு கிடைக்க முடியாத அளவு போய்விட்டது. பல நபர்களையும் சந்தித்து பார்த்து பேசுகின்ற பொழுதும் பலருடைய வாய்மொழிகளை கேட்கின்ற போதும் என்னால் இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கர் விலாஸ் பேங்கிலே உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கிறதா? வரும் வழியில் நீங்கள் இன்ன பெயருடைய ஹோட்டலிலே உணவு சாப்பிட்டீர்களா? ஒரு காளை மாடு உங்களுக்கு எதிரே வந்ததா? இப்படி கேள்விகள் கேட்டு அதற்கு ஆம் என்று இவர்கள் தலையை ஆட்டிவிட்டு, அந்த செய்திகள் தான் ஜோதிடம், ஜோதிடத்தில் மிக உயர்ந்த நிலை என்று பரவலாக
பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். இதைத் தவிர ஒரு மனிதனுடைய உள்ளாடை என்ன நிறத்திலே அவர் அணிந்திருக்கிறார் என்று கூறக்கூடிய நபர்களை அவர்களோடையே இருந்தவர்கள் என்னிடம் கூறிய செய்திகள் உண்டு. இந்த ஜோதிடர்களிடம் சரி, மாந்திரீகர்கள் என்ற ஒரு தன்மை பெற்றவர்கள், இந்த சித்து விளையாட்டுக்கள் செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள், இவர்களோடு நெருங்கி இருக்கிற மனிதர்களுக்கு இவர்களைப் பற்றி நன்றாக தெரியும். அப்படி பலர் கூறிய செய்திகள் இயல்பாகவே எனக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமான கவலை இருந்ததில்லை. காரணம், என்னுடைய நேர்மையான வழி எப்போதும் இறை சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிற காரணத்தால் இவற்றை பற்றி நான் பெரிதாக சிந்திப்பதில்லை. ஆனாலும் இறைவனுடைய கருணையால் மிகப்பெரிய பெயர் எடுத்த பிரபலமான பல நபர்களுடைய நெருக்கமான வாழ்க்கையில் அவர்கள் எந்தெந்த உபாயங்களை கையாளுகிறார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதும், அவர்கள் மறைந்த பிறகு அந்த கலைகளெல்லாம் வேறு வேறு வடிவம் பெற்று அவை வணிகமாக்கப்படுகிறது என்கிற விஷயங்களையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த கலைகள் வாயிலாக மனிதர்களுக்கு இவர்கள் கொடுக்கிற செய்தி என்ன என்று பார்த்தால், நுணுக்கமாக ஒரு காலக்கணிதன் என்ற முறையில் பார்த்தால் பெரிய அளவு எந்த பயனும் இல்லை. கடந்து போன விஷயங்களை கூறியவுடன் இவர்கள் மிக பிரமிப்பாக அந்த நபரை தேடி படையெடுக்கிறார்கள். ஆரம்ப காலங்களிலே இந்த கிராமப்புற மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், தாய்மாமன் எத்தனை பேர் என்று சொல்ல வேண்டும் ஒரு ஜோதிடர். அம்மாவோடு உடன் பிறந்த பெண்கள் எத்தனை பேர், அப்பாவோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர், தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கிறார்களா, பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதா, குழந்தைகள், ஒரு நபர் வருகிறார், அவருக்கு திருமணமானவர் என்றால் அவருக்கு குழந்தைகள் இருக்கிறதா, அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை, இதை சொல்லுவதுதான் ஜோதிடம் என்று ஒரு காலத்தில் முழுமையாக இருந்தது. தற்போதும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை உண்மையிலேயே ஜோதிடத்தில் கண்டுபிடித்து சொல்வதற்கான வழிகளும் இருக்கிறது. அது காலத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல். அதனால் விவரம் தெரிந்த ஜோதிடர்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறாய், அதை தெரிந்து கொண்டு போ என்று சொல்வது வழக்கம். நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஒன்றிரண்டை சொல்லலாம். அதிலும் கூட தாய் மாமாவையும் அத்தையையும் மற்ற சித்தப்பாவையும் சொல்வதால் பெரிய பயனில்லை. ஒரு மனிதன் ஒரு 30-40 வயதிலே ஜாதகம் பார்க்க வருகிறான் என்றால் அவன் இளமை முதல் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதனுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதோடு அந்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பது என்னை பொறுத்த அளவில் வழக்கம். என்னம்மா, இது போன்ற விபத்துகளை நீ சந்தித்திருக்கிறாய், காலில் முறிவு ஏற்பட்டு அதில் பிளேட் வைக்கப்பட்டிருக்கிறதா, சிக்குவாய், அதாவது ழகாரம் ரகாரம் என்ற சொற்களை சொல்வதில் நாக்கு தடுமாறுகிறதா,
தலைமுடியிலே இளம் நரை இருக்கிறதா? வயிற்றிலே கோளாறு இருக்கிறதா? சுவாசத்திலே பிரச்சனை இருக்கிறதா? பார்க்க வருகிற சமயத்தில் அந்த நபருக்கு 20 வயதாக இருக்கலாம். 20 வயதில் உன் தந்தை இருக்க மாட்டார் என்றால் ஆம் என்று தலையை ஆட்டுவார்கள். அந்த வயதில் உன் தாய் இளமையிலே மடிந்திருப்பார் என்றாலும் தலையை ஆட்டுவார்கள். இது போன்ற செய்திகளை கூறி இந்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா என்று கேட்பது என்னுடைய வழக்கம். இதை அப்படியே விரிவு செய்து கொண்டு போகலாம். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவன் இது மட்டும் வைக்கவில்லை. நான் முன்பே பல தொடர்களில் எனக்கு வேண்டியவர்களுக்கு பேசி அனுப்பியவைகள் அதிகம். அவற்றையெல்லாம் நான் மணிக்கணக்கிலே பேசியிருப்பேன். குறைந்தது 1 மணி நேரம் அல்லது 1 1/4 மணி நேரம் பேசி அனுப்பிய செய்திகளெல்லாம் இருக்கிறது. அது அது போல் ராமாயணம் போல போய்க்கொண்டே இருக்கும். அவை முழுவதும் பாதுகாத்து வைப்பதற்கு எனக்கு அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் ஏதோ ஒரு சிலவை இருக்கலாம். அதனால் எத்தனையோ கலைகளிலே இந்த பட்சி சாஸ்திரம் என்பதை பற்றி நான் பேசியதாக எனக்கு நினைவு இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த ஒரு கலை. அனைத்துமே எதிர்காலத்தை சொல்லக்கூடிய கலைகள்தான். ராகு காலம் முதல் யமகண்டம் வரை மனிதனுக்கு மேடு பள்ளம் எப்படி இருக்கிறது, பருவநிலைகள் எப்படி இருக்கிறது, எங்கு சுற்றுப்பாதை, எது நேர்பாதை என்று ஒரு பயணத்திற்கு உதவுவது போலதான் இது போன்ற கலைகள் உதவுகிறது. இந்த கலைகளை வைத்துக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படையே தவிர, இந்த கலையை பிறருக்கு சொல்கிறவர்கள் இதில் ஆய்வு செய்து கொண்டே போகலாம். மற்றவர்கள் காரினுடைய முன்விளக்கை வைத்துக்கொண்டு, காரையும் வைத்துக்கொண்டு போகின்ற இலக்கை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் இன்று மாறிப்போய் இந்த கலைகளிலே பிரமித்து உட்கார்ந்து கொண்டு அந்த நபரிடமே கேட்டு கேட்டே பயணத்தை நிறைவு செய்து விடலாம் என்ற ஒரு மனமயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை போய், வருகின்ற வழியிலே எந்த ஹோட்டலிலே சாப்பிட்டாய் என்று சொன்னவரையும், எதிரே காளை மாடு வந்ததா என்று சொன்ன நபரையும், தாய்மாமன் எத்தனை பேர், இவனுக்கே தெரிந்த விஷயத்தை இன்னொருவன் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வருகின்ற வழியிலே காளை மாடு வந்தது என்பது அந்த நபருக்கே தெரியும். அதை சொல்வதில் இவையெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி அவர்களை அதோடு நிறுத்தி விடுவது. இதுபோன்ற பல நபர்கள் எதிர்காலத்தை கூற முடியவில்லை என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களோடு பழகிய பல மனிதர்களை அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு அவர்களைப் பற்றிய பலவிதமான ரகசியங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டது உண்டு. இவற்றையெல்லாம் நாகரிகம் கருதி எவருக்கும் நான் வெளிப்படுத்துவதில்லை. சரி, இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று நான் விட்டு விடுவேன். இப்படித்தான் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு கட்டடத்தை உருவாக்கி, அந்த மனிதர் செய்கிறாரோ இல்லையோ, ஒரு புகழ்பெற்ற மனிதர் இறந்து விட்டால் அது வரை அமைதியாக இருந்தது புற்றீசல் போல அந்த மனிதர்களை சுற்றி 10 பேர், அது சித்தர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும், அருள்வாக்கு சொல்கிறவராக இருந்தாலும், அவரை சுற்றி ஒரு 10 பேர் உருவாகி விடுகிறார்கள். ஒரு நிறுவனம் உருவாகி விடுகிறது. ஒரு அமைப்பு உருவாகி விடுகிறது.
அது பணம் எக்கச்சக்கமாக வருகிறது, கூட்டங்கள் வருகிறது. இப்படி எல்லாமே அந்த நோக்கங்கள் தவறிப் போய்விடுகிறது. இவையெல்லாம் இறைவன் வைத்த மாயை. மனிதர்களை இந்த உலகச் சந்தையிலேயே உழல விடுவது என்பதுதான் மாயா சக்தி என்று சொல்லுவார்கள். புராணங்கள் என்ன கூறுகிறது என்றால், காஸ்யப முனிவருக்கும், மாயாதேவிக்கும், அதிதி என்ற பெண்ணுக்கும் தோன்றியவர்கள்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவகோடிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்களானாலும், அசுரர்களானாலும் அவர்கள் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். இப்படி அனைத்து உயிர்களும் காசினி என்ற உலகத்திற்கு ஒரு பெயர். காசியப முனிவரால் வந்தது என்பதெல்லாம் இவைகளெல்லாம் தத்துவார்த்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அது ஒரு கதை வடிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல இந்த உலக விளையாட்டையே இறைவன் ஒரு மாயைத் தொடர்பை வைத்துக்கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார். மாயை எனும் திரையை நீக்கி உன்னை யாரே அறியவல்லார் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். மூலமான அந்த ஆதார சக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நிரந்தரமான இன்பத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்ற ஒரு நிலையை தரும் என்று சொன்னால், அதை வரவேற்பதற்கான மனித மனம் குறைவு. இந்த நிலையில்லாத வாழ்க்கை பயணத்தில் சில சில விஷயங்களை சொல்லிவிட்டால், அதைக் கண்டு பிரமிப்பதும், அங்கங்கே படித்தவற்றை எடுத்து சொல்லுகின்ற நபர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி, அவர்களுடையுமே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு, அவர்கள் கூறியபடியே நடந்து விடலாம் என்று எண்ணுகின்ற மனித மனமும் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் ஒரு விஷயத்தை நான் அன்று தொட்டு இன்று வரை கூறுவதே, என்னிடம் கேட்க வந்தவர்களிடம் கூறுவது, உனக்கே தெரிந்த தாய்மாமாவும் சித்தப்பாவையும் என்னிடம் கேட்டு என்னப்பா செய்யப் போகிறாய்? உனக்கு தெரியாத எதிர்காலத்தை கேள். அதை சொல்லுகிறேன். ஜோதிடத்தில் நம்பிக்கை வேண்டுமென்றால் உன்னுடைய 8 வயதில் என்ன நடந்தது, 15 வயதில் என்ன நடந்தது என்று கூறுகிறேன். அதை வைத்து நீ சரிபார்த்துக்கொள். உன்னோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று உனக்கே தெரியும். இதை நான் சுற்று வழியிலே கண்டுபிடித்து சொல்லி, அதை வைத்து நீ இந்த ஜோதிடக் கலையை அளக்க வேண்டாம் என்று நான் கூறுவது வழக்கம். இதை கூறுவதற்கு சில எளிதான முறைகளெல்லாம் இருக்கிறது. அது தொழில் ரகசியம் என்ற அடிப்படையில் சிலர் தெரிந்திருப்பார்கள். அதற்கு துருவ கணிதம் என்று பெயர். அதை வேறு வேறு வடிவங்களிலே ஒரு ஜாதகங்களிலே குறிக்கப்பட்டிருக்கும். அதை தெரிந்து கொள்வதுதான் இன்று ஜோதிடம் என்றே ஆகிவிட்டது. அதை வைத்து சொல்வதுதான் அதிகம். இவர்கள் குடும்பத்தில் 100 வருஷங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்களை கூட இவர்கள் தங்களை அறியாமல் சொல்லுவார்கள். அது அப்படியே அங்கு ஒரு குறிப்பாக அதில் ஏற்றி விடுவார்கள். அதை ஒரு ஜோதிடர் பார்த்தவுடன் 100 வருடங்களுக்கு முன்பு உங்கள் வீட்டிலே ஒரு பெண் இறந்திருப்பார். அவர் கன்னியாக உங்கள் வீட்டிலே காவலுக்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள். உங்களுடைய தாத்தா ஒருவர் விஷம் அருந்தி இறந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இவையெல்லாம் வெகு வெகு சாதாரண விஷயங்கள். ஆகவே நான் அதை தவிர்க்கிறேன். பலர் இதை வைத்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய ரகசியங்களை கூறுவது நாகரிகம் அல்ல என்று நான் அதை தவிர்க்கிறேன்.
பட்சி சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் என்று நான் இந்த கலைகளிலே பலவிதமான நிமித்த சாஸ்திரம் என்றெல்லாம் சமீபமாக கூட நான் கூறியிருக்கிறேன். இந்த சகுனங்களும், நிமித்தங்களும், எதிர்பாராத அந்த சில சூட்சும செய்திகளும், இந்த பல்லி என்று சொல்லக்கூடிய கவுளி என்று சொல்வார்கள். பல்லி சொல்லுக்கு பலன் என்று பஞ்சாங்கத்திலே போடுவது உண்டு. அது இந்த சாதாரண பல்லி அல்ல. அதை கவுளி என்று சொல்வார்கள். அளவில் பெரியதாக இருக்கும். அது சத்தமிடுவது கூட ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இவையெல்லாம் காலத்தினுடைய நிலையை ஒட்டி வந்தவை. இன்று இருக்கிற மனிதனுக்கு உள்ள ஒரு ஹரிபரி என்ற நிலை பெற்ற ஒரு காலத்தில் இவற்றையெல்லாம் கண்டுகொள்வதற்கே ஆட்கள் இல்லை. இதை கண்டுகொண்டு இவர்கள் தற்போது வாழ முடியாது. அந்த பல்லி சொல்லுக்கு பலன் என்பது அது எந்தெந்த திசையிலிருந்து எத்தனை சப்தமிடுகிறது என்ற கணக்குகள் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சாவகாசமான வாழ்க்கை முறை இருந்ததால் இவற்றையெல்லாம் அவர்கள் கவனித்தார்கள். நடந்து செல்ல வேண்டும், வண்டி கட்டி பயணம் செல்ல வேண்டும், காட்டு வழியிலே செல்ல வேண்டும். தொலைபேசி வசதி கிடையாது. காவல்துறை ஜீப்புகளிலே வருவதெல்லாம் கிடையாது. இப்படி எந்தவிதமான வசதிகளும் இல்லாத காலத்தில் அந்த இடர்பாடில்லாமல் அந்த பயணங்கள் முடிய வேண்டும். எடுத்த செயல்கள் முடிய வேண்டும். வீட்டை விட்டு புறப்படும்போது இந்த காரியம் நடக்குமா? நடக்காதா? அல்லது இடர்கள் ஏற்படுமா? என்றெல்லாம் அதை கவனிப்பதற்கு இயற்கையை உற்று நோக்கி வாழ்ந்த காலம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். எந்த வசதியும் இல்லாமல் 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான கலைகளை, இன்று கணக்கில்லாத வசதிகளை இவன் போகிற இடத்தை காட்டுவதற்கு இவன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே காட்டுகிறது. இவனுக்கு வழி சொல்லுகிறது. இன்று பலவிதமான விஞ்ஞான ரீதியாக இந்த மனித குலத்தை நிர்வாகம் செய்வதற்கு இறைவன் தன்னுடைய போக்கை மாற்றிவிட்ட காலம் இது. இந்த மாற்றிவிட்ட காலத்தில் அந்த எந்தவிதமான வசதிகளும் இல்லாத காலத்தில் உருவான கலைகளை எந்த அளவு பொருத்தி பயன்படுத்த வேண்டும் என்று அதிலே ஒரு கணக்கு இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய கலைகளை இன்று இறைவன் வேறு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போது இது தெரிய வேண்டும், அதுவும் தெரிய வேண்டும், இதுவும் தெரிய வேண்டும். இந்த இரண்டையும் இணைத்து ஒரு மனிதனுக்கு வழிநடத்தி அவனுக்கு எதிர்காலத்தை கூறி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு ஒரு ஜோதிடருக்கோ, அருள்வாக்கு சொல்கிறவருக்கோ, அல்லது பிறருக்கு செய்திகளை உரைப்பவருக்கோ அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஏடுகளிலே எழுதியவற்றை, கேட்டவற்றை, பார்த்தவற்றை அதன் முழுமையான ஆய்வுகள் இல்லாமல் அப்படியே கூறுவது என்பது முழு பயனை தருவதில்லை. அது ஏதோ ஒரு செய்தி வாசிப்பது என்ற நிலையில் போய்விடும். இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் பிறவிதோறும் அனுபவித்து அனுபவித்து அவனுடைய ஆழ்மனதிலே தேங்கி கிடக்கிற விஷயங்களும் இருக்கிறது. காலத்திற்கு முன்னும் பின்னும் போய் பார்த்துவிட்டு வருவது என்ற நிலையும் இருக்கிறது. அந்த நிலையில்தான் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். நான் கூறுகிறேன் என்றால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நான் சரித்திர குறிப்பு வாயிலாக மட்டும் கூறுவதில்லை. ஒன்று என் மன அடுக்கிலே இருக்கிற பல்வேறு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பிறவி நினைவுகள், என்னுடைய கலையினுடைய தன்மைகள் எல்லாம் ஒளிந்துதான் இருக்கிறது. ஒன்று அதை எடுக்க வேண்டிய ஒரு வித்தையை நான் தெரிந்திருக்க வேண்டும். அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காலத்திற்கு நான் பயணம் செய்ய வேண்டும். அதுவும் மனதோடு தொடர்புடையது. இந்த காலமும் மனதும் தொடர்புடையது. அந்த காலப்பயணம் செய்யும்போது மனமும் சேர்ந்து தான் பயணம் செய்கிறது. ஆகவே மனதிலிருந்து தான் அவற்றை எடுக்க வேண்டும், அல்லது விண்வெளியிலிருந்து பதிவுகளிலிருந்து எடுக்க வேண்டும்.
இவன் மனதிலே ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். அதற்கு மேல் கோடிக்கணக்கான பதிவுகள் வான்வெளியிலே இருக்கிறது. அந்த பதிவுகளை எடுத்து அதனுடைய பொருள்களை அறிய முடியும். இதை நான் நூல்களிலே சிறிதளவு எழுதியிருக்கலாம், அல்லது ஆரம்ப காலங்களிலே ஏதோ உரைகளிலே நான் கூறியிருக்கலாம். அந்த விண்வெளியிலே இருக்கிற ஒரு பாடலை, திருமூலர் பெருமானுடைய திருமந்திர பாடலை நினைத்துக் கொண்டு ஓரிடத்திலே இருந்து தியானத்தில் இருந்தால், தியானம் என்று கண்களை மூடிக்கொள்வதல்ல, விழித்துக் கொண்டிருக்கும் போதே இருப்பது தியானம். இவையெல்லாம் மிக அதிகமாக விளக்க வேண்டியவை. காலம் வரும்போது விளக்குகிறேன். இந்த அடிப்படையிலிருந்தே செய்திகளை சொல்லி வருவதால், மனிதர்கள் ரசிக்கும் செய்தி வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. அதற்குள் காலமும் கடந்து விடுகிறது. ஆனால் இந்த அடிப்படை செய்தியை சொல்லாமல் ஏதோ பொழுதுபோக்கிற்காக செய்ய வேண்டும் என்பது நமக்கு நோக்கம் அல்ல என்ற காரணத்தால், இந்த அடிப்படைகளை சொல்லி வைப்போம். விரும்புகிறவர்கள் விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது பிற்காலங்களிலே என்றேனும் ஒரு நாள் யாருக்கேனும் இது உதவலாம் என்ற எண்ணத்தில்தான் இது போன்ற செயல்கள் செய்யப்படுகிறது. ஆகவே அடிப்படை தெளிவுகளை உருவாக்குவது என்பது அவசியமானதாக இருக்கிறது. அதுபோன்ற நிலைகளிலே கண்களை திறந்திருந்தால், அந்த ஒரு பாடலினுடைய பொருள் ஒளி வடிவிலே அப்படியே ஆகாய வெளியில் இருந்து வருவதை பார்க்கலாம். அது இந்த புருவ நடுவில் இருக்கிற அந்த கண்கள் செயல்பாட்டிற்கு வந்திருக்க வேண்டும். அது அரைக்கண்கள் மூடியிருக்கலாம், அல்லது திறந்தும் இருக்கலாம். ஒரு 400 அடி, 300 அடி தொலைவில் இருந்த அந்த எண்ணங்கள் வான்வெளியில் மிக உயர்ந்த நிலையிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்து, ஒரு பாடலினுடைய முக்கியமான கருத்து என்ன என்பதை முதல் நாள் நான் சிந்தித்திருந்தால், மறுநாள் அந்த தெப்பக்குளத்திலே போய் உட்கார்ந்து தனிமையிலே இருந்து அதை சிந்தித்தவுடன், அந்த பொருள் ஒளி வடிவாக அப்படியே பயணம் செய்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அது வருவதை மிக நன்றாக உணர முடியும். அது நமக்கு முன்பு ஒரு 100 அடி தொலைவு வருகிற வரையில் அது அந்த ஒளி வடிவாகவே அது வருகிறது அது வர வர நமக்கு நன்றாக தெரிந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு பட்டென்று இந்த தலையில் இறங்கியவுடன் இந்த பாடலின் உண்மை பொருள் இதுதான். அது அந்த எழுத்து இந்த வெர்பாட்டிம் என்று சொல்கிற அப்படி பொருள் என்பது அனைவரும் எழுதியிருப்பார்கள். அந்த திருமூலர் பெருமான் எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்கிறாரோ அது வான்வெளியில் இருக்கிறது. அந்த கருத்தை எடுத்து சொல்லுவதுதான் என்னைப் போன்ற ஆட்கள் செய்கிற வேலை. அதுபோலதான் பல பாடல்களுக்கு நான் பொருள் கூறுகிற வழக்கமும் உண்டு. சொல்லிய ஞானி எந்த நிலையில் இருந்து, எந்த உயரத்தில் இருந்து சொன்னார் என்பது வான்வெளியிலே நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் அவை அப்படியே இருக்கும். இதுபோலதான் திருமந்திரத்திலே பல அரிய செய்திகளை இறைவன் எனக்கு உணர்த்தினார். சித்தர் பாடல்களில் உள்ள நுட்பமான பொருள்கள் விளங்கியதும், ஒன்று மன அடுக்கிலே பல பிறவிகளில் படித்த எண்ணங்கள் உள்ளிருந்து விளக்கும், அல்லது அந்த எண்ணக்கூட்டங்கள் ஆகாய வெளியிலே இருப்பதை ஒளி வடிவாக நம்முடைய மனம் மூளை வழியாக உள்ளே நுழைந்து, இவையெல்லாம் இந்த சிக்னல் அடிப்படை என்பதை நான் பல இடங்களிலே கூறியிருப்பேன். இந்த சிக்னல்களுக்கு ஒளி உண்டு. சிக்னல் தான் இன்று நான் பேசுகிறேன், எங்கோ இருந்து பேசுகிறேன், எங்கோ இருந்து அன்பர்கள் கேட்கிறார்கள். இவை இன்று விஞ்ஞான ரீதியாக இவை நம்மிடையே சுற்றுகிறது. ஆனால் இது மெய்ஞான ரீதியாக இந்த செயல்கள் நடந்தது. அதன் மூலம் அறிந்தவற்றை நான் கூறுகிறேன். ஆகவே வான்வெளியில் கணக்கில்லாத ஒரு நிலைகள் இருக்கிறது. உற்று உற்றுப் பார்க்கின் ஒளிவிடும் மந்திரம் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார்.
மந்திரங்கள் ஒளிவிடும் என்பதுதான் உண்மையான ஜப சித்தி. ஒரு மனிதனுக்கு ஒரு மந்திரம் ஜபம் சித்தியாகிறது என்றால், அந்த மந்திரம் ஒளி வடிவாக இவருக்கு காட்சி தரும். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் அது நாராயணா எனும் நாமம் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அந்த நாராயணா என்ற நாமத்தை ஒளிவடிவாக அவர் கண்டுகொண்டார் என்பதை அவர் உணர்த்துகிறார். திருமூலர் பெருமான் உற்று உற்று பார்க்கின் ஒளிவிடும் மந்திரம் என்று கூறுகிறார். மந்திரம் ஒளிவிடும் என்று அவர் மிக வெளிப்படையாக கூறுகிறார். ஆழ்வார்களும் அந்த நான் அந்த மந்திரத்தை தரிசித்தேன், நான் கண்டுகொண்டேன், நாராயணா எனும் நாமத்தை கண்டுகொண்டேன் என்றால் அது ஒரு ஒளி வடிவாக இருந்தால் தானே பார்க்க முடியும் என்று சாமானிய மனித மனம் சிந்திப்பதில்லை. அதற்கு அது விளங்காது. இதுபோல அநேக விஷயங்களை தரிசனம் கண்டவர்கள்தான் அவர்கள் ரிஷி என்று சொல்லப்படுகிறார்கள். அதற்கு ஒரு வடமொழி தெரிந்த ஒரு அறிஞர் எனக்கு வெகு காலத்திற்கு முன்பு தொடர்புடையவர். அவர் கூறுவார், ரிஷி என்றால் மந்திரத்தை தரிசனம் செய்தவருக்குத்தான் ரிஷி என்று பெயர் என்று அவர் விளக்கம். அவர் சற்று நூதனமாக நுட்பமாக ஆய்வு செய்யக்கூடியவர். தமிழை பற்றியும் ஓரளவு நல்ல ஞானமுடையவர். இதுபோல நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அரிய மனிதர். அவர் இன்று மறைந்து போனார். இவரோடு நான் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருந்த காலங்களில் பலவிதமான அரிய செய்திகளை நான் அவருக்கு கூறுவேன். ஏனென்றால் என்னை விட அவர் பொதுமக்களோடு நெருங்கி பழகுகிறவர். நானோ என்னை மறைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு தன்மை உடையவன். அதனால் இந்த உலகத்திற்கு பல செய்திகள் போக வேண்டும் என்று அவரிடம் நான் பல செய்திகளை பரிமாறிக்கொள்வதுண்டு. அதை அவர் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அவர் மிக மிக மதிநுட்பமான ஒரு ஒரு தகுதி வாய்ந்தவர். அவர் கூறுவார், உனக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்றால் இது மிக அதிசயம் என்று அவரே கூறுவார். வியந்து கூறியது உண்டு. ஏனென்றால் அவர் சுலபத்தில் யாரையும் ஏற்கிற ஒரு தன்மையாளர் அல்ல. எவ்வளவு பெரிய ஆட்களானாலும் அவர்கள் என்ன தன்மை உடையவர்கள் என்பதை அவர் உற்று நோக்கி பார்க்கிற ஒரு தகுதி உடையவர். அவருடைய குறை என்ன என்பதை முதலிலே சொல்லிவிடுவார். சுலபத்தில் இவர் ஒரு பெரிய மனிதர் என்று அவர் எவரையுமே ஏற்றுக்கொண்டதில்லை. உலகம் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுகிற நபர்களையும் கூட அவர் அதிலே என்ன குறை இருக்கிறது என்பதை பார்த்து கூறுவார். அப்படிப்பட்ட ஒருவர். அவர் கூறுவார், உனக்கு இப்படித்தெல்லாம் தோன்றுகிறது, எனக்கே வியப்பாக இருக்கிறதப்பா. இது இப்போது வந்ததல்ல, உனக்கு ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இவை இறைவனுடைய கருணையால் உனக்கு ஏற்பட்ட ஒரு ஆற்றல் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்று கூறுவார்கள். அதுபோல இவர் மிக மிக மதிநுட்பமான ஒரு மனிதரை வியந்து சொன்னது. அப்போது நான் சொல்வேன், இதில் என்ன வியப்பு இருக்கிறது என்று கூறுவதுண்டு. என்றாலும் கூட அவரே மிக ஆழமாக பயிற்சி பெற்றவர். அவர் இதிலிருந்து பல விஷயங்களை என்னிடமிருந்து அவர் கிரகித்து கொண்டு பலருக்கும் அதை கூறினார். இன்று அவர் மறைந்து போனார். விண்வெளியிலே இருப்பார். இது போன்ற பல மகான்களுடைய ஒரு ஆசீர்வாதங்களும் அந்த தொடர்புகளும் இருந்ததால் என்னுடைய மனமும் சற்று விசாலமாயிற்று. எல்லாவற்றுக்கும் மேல் கருணையாளனாகி அந்த இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிற காரணத்தால் பல விஷயங்களை நம்மால் கூற முடிகிறது. ஆகவே இந்த எதிர்காலம் கூறுகிற இந்த கலைகளில் நான் ஆரம்பித்த செய்தி இதுதான். சகுன சாஸ்திரம், பட்சி சாஸ்திரம் என்பதே இன்று நாம் கையில் வைத்திருப்பதே இல்லை என்பதுதான் உண்மை. பட்சி பறவைகளுடைய பேச்சுக்களை கேட்க முடியும். இந்த காக்கா செல்கிறது, ஆந்தை செல்கிறது, கொக்கு செல்கிறது, கோழி செல்கிறது என்பது ஒரு விதத்தில் சொல்லப்பட்டாலும்
ஒரு மனிதனுக்கு பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி என்று ஒன்று இருக்கிறது. இவை 5 பட்சிகளாக சொல்லப்படும். இவைகள் என்னென்ன தொழில் செய்கிறது? இது மிகப்பெரிய விரிந்த சாஸ்திரம். இவற்றைப் பற்றி 2, 3 தொடர்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவையெல்லாம் என்ன என்றால், பஞ்சபூதங்களையும், பஞ்சாட்சர மந்திரங்களையும் இணைத்து வந்ததுதான் இந்த பட்சிகள். இவர்கள் எப்போதுமே இந்த மூலவேரை விட்டுவிடுகிற காரணத்தால், இந்த மேலே உள்ள விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மக்களை அச்சுறுத்துவதற்கு பயன்படுகிறது. இந்த பட்சி உன்னுடைய பட்சி சாவிலே இருக்கிறது. நீ செய்தால் உன் காரியம் அடியோடு கெட்டுப்போகும். உன்னுடைய பட்சி அரசு செய்கிற வேளையிலே நீ போய் செய்தால் உன் காரியம் நடக்கும். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் பட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்திலும் உண்மை பொருள் அவ்வளவு எளிதாக எல்லாம் வைத்துவிட முடியாது. இவற்றையெல்லாம் குறுமுகமாகவும் தகுதி வாய்ந்த நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பலவித மர்ம முடிச்சுகளை அதில் போட்டுத்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது, இருக்கிறது. இறைவனால் பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. காரணம் மனித மனதினுடைய தகுதி குறைவு. இவனுக்கு சுயநலம், பேராசை, வணிக நோக்கம், குறுகிய எண்ணம் இப்படியெல்லாம் வந்துவிட்டால், இந்த கலை முழுவதும் தெரிந்தால் அது மனித சமுதாயத்திற்கு நன்மைக்கு பதில் தீமையே செய்யும் என்றுதான் இறைவன் இது போன்ற மாயச் செயல்களை செய்கிறார். ஆகவே உண்மையான பட்சி சாஸ்திரம், உண்மையான பட்சியால் வருகிற சகுனங்கள், நிமித்தங்கள் என்பவை சுட்டிக்காட்டுகிற செயல்களாக இருந்தாலும், அதை வெற்றி கொள்வதற்கான வழிகளெல்லாம் நம்முடைய ஞானிகளால் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றை பார்த்து கொண்டே அப்படியே நின்றுவிடு என்பதற்காக இந்த செயல்களெல்லாம் வரவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவற்றை எப்படி வென்று செல்வது? ஒரு சுட்டிக்காட்டுகிறது உண்மைதான். காரினுடைய முன்விளக்கு வளைவு வருகிறது, பள்ளம் வருகிறது என்பதை காட்டும். அது காட்டுவது எதற்காக என்றால், அதை எப்படி சமாளித்து அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் காட்டுகிறது. இது காட்டிவிட்டது என்றவுடன் பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்துவதற்காக அல்ல. அதிலிருந்து எப்படி இவர்கள் நெளிவு சுளிவாக அந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கங்கள். ஆகவே இவற்றை நான் அடுத்த தொடர்களிலே விளக்குகிறேன். காலங்கள் கடந்து போய்விட்ட காரணத்தால். அதனால் உண்மையிலேயே பட்சி என்பது இறைவனோடு சம்பந்தப்படுத்தி பஞ்சபூதங்களோடும், பஞ்ச அட்சரங்களோடும் தொடர்புடையது. இந்த கோழி, மயில், ஆந்தை, வல்லூறு, காகம் போன்ற பறவைகள் நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரங்களையும், ஒரு நட்சத்திரத்துக்கு 5 பட்சி என்று கொடுத்திருப்பார்கள். "பட்சி அறிந்தவனை பகைக்காதே" என்று ஒரு பழமொழி உண்டு. இவற்றையெல்லாம் பின்னால் அரசர்கள் போர் தொடுப்பதற்கு என்றெல்லாம் எடுத்த காரணத்தால், இதனுடைய உண்மையான சாஸ்திரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு வெகு காலம் ஆகிவிட்டது. இன்று கையில் இருப்பது அது ஏதோ ஒரு மிக மிக குறைந்த அளவில் மனிதர்களை திசை திருப்புகின்ற விதமாக அதில் வளர்பிறைக்கு ஒரு பட்சி, தேய்பிறைக்கு ஒரு பட்சி, அது சூட்சும தொழில், அப்படி இப்படி என்று பலவித குழப்பங்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் வீட்டிலே தான் உட்கார்ந்திருக்கலாம். வெளியே சென்று எந்த செயலும் செய்ய முடியாது. நாழிகை கணக்கில் ஒரு 15 வினாடிகளில் இவன் என்ன சாதித்து விட முடியும்? அதுதான் இவனுக்கு சூட்சும பட்சி அரசாளுகிறது. அரசில் அரசு என்று பார்த்தால், இவை வீட்டில் உட்கார்ந்து வேண்டுமானால் செய்யலாம். மனிதன் என்று உலகம் முழுவதும் சுற்றுகிறான். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சாஸ்திரங்களால் என்ன பயன் வந்துவிடும் என்பதை யோசிக்க வேண்டும். அந்த காலங்களிலே இவைகள் எதற்காக எப்படி பயன்படுத்தப்பட்டது சுட்டிக்காட்டுவது உண்மைதான். அதை வெல்வது எப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை வரும் தொடர்களிலே நான் சொல்லுகிறேன். பஞ்ச அட்சரங்களினுடைய வலிமையால் இந்த பட்சிகளை வெல்ல முடியும். பட்சிகள் என்பது உண்மையிலே பறவை பாஷைகளை தெரிந்தவன்தான் பட்சி சாஸ்திரம் என்றே வந்தது. அதை சென்று தனிமையிலே இருந்தால் அந்த பறவைகள் பேசுவதை கேட்டு
பிறருக்கு சொல்வது என்பதுதான் உண்மையான பட்சி சாஸ்திரம். இந்த நட்சத்திர ரீதியாக சொல்லக்கூடிய பட்சி என்பது வேறு. அது பஞ்சபூத தத்துவங்களும், பஞ்சாட்சர மந்திரங்களுடைய தத்துவத்தில் அது அடங்கியிருக்கும். இந்த மிருக பாஷை, பறவைகளுடைய பாஷை என்பதெல்லாம் தெரிந்து, அதை கேட்டு மனிதர்களை வழிநடத்தியவர்கள் உண்டு. நானே அதை பார்த்திருக்கிறேன். என்னுடைய கடந்த காலங்களிலும் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று ஞானம் உணர்ந்தவர்களால் கைவிடப்பட்டது. அவர்கள் இதுபோன்ற தடைகளுக்குள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. இவற்றை கடந்து செல்வது எப்படி என்றுதான் அவர்கள் சிந்தித்தார்கள். அதுபோன்ற வழிகளைத்தான் அவர்கள் போதித்தார்கள். அவர்களைத்தான் ஞானம் உணர்ந்தவர்கள் என்றும், அருள் நிறைந்தவர்கள் என்றும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த சுட்டிக்காட்டுகிற அந்த பெயர் பலகையை மட்டும் வைத்துக்கொண்டு, பெயர் பலகைக்கு அடியிலே இருந்து விடுவது என்பதற்காக அந்த பெயர் பலகை வைக்கவில்லை. மதுரை 80 கிலோமீட்டர் என்று போட்டிருந்தால், அதற்கு கீழேயே உட்காருவது என்ற நிலைதான் இன்று காணப்படுகிறது. அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இவற்றை தவிர்த்து இந்த பயணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை நான் வருகின்ற தொடர்களிலே கூறுகிறேன். காலங்கள் கடந்திருக்கிறது. இதை 2ஆக பிரித்து போட முடியுமா என்று யோசிக்கிறேன். அல்லது இயல்பாக வருகிற விதத்தில் அது வந்தால், நீங்கள் பொறுமையாக கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.